இன்னைக்கும் வழக்கம் போல சிக்கன் வாங்கிட்டு கடை கிளம்பியாச்சு. இன்னைக்கு புதுசா ஒரு டிஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபி ரைஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இவ்வளவு நாளா நம்ம கடையில வந்து நார்மலா போயிட்டு இருந்தது, ஸ்பெஷலா ஒன்று வந்து ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு மாஸ்டருக்கும் இன்னைக்கு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல ஒரு டீ ஒரு சமோசாவை போட்டுட்டு என்னென்ன ஒர்க்லாம் போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. திரும்பி கிளம்பி கடைக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா ரெடியா இருந்தது. ரைஸ் எல்லாமே பக்காவா ரெடியா இருந்தது. ஆனா கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போட்டு வச்ச பிரியாணி மொத்தமாவே இன்னைக்கு காலி. மண்டேன்றதுனால இன்னைக்கு கம்மியா தான் ஓடும் அப்படின்றத நான் நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு பிரியாணி நல்லா இருக்கவே மொத்தமாவே எல்லாமே காலி. ஒரே ஒரு குஸ்கா மட்டும் தான் அதுல பேலன்ஸ் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் மாஸ்டர் கிட்ட வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு டெலிவரி மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, பக்கத்து ஸ்ட்ரீட்ல. சரி, நானுமே 2 பிரியாணி ஒரு 65 ஒன்று எடுத்துட்டு போயிட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்ல டெலிவரி பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டு வச்சிருந்தாப்புல, ரைஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தது. சரி, ஓகே, எல்லா ஒர்க்கும் சூப்பரா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நானும் சாட்டிஸ்ஃபைடா இருந்தேன். அதுக்கப்புறம் இருந்த ஒரே ஒரு குஸ்கா ஒன்று இருந்தது பாத்தீங்களா, அதையுமே ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாப்ல. சரி, இருந்த கடைசி குஸ்காவை அந்த கஸ்டமருக்கும் சர்வ் பண்ணிட்டு நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். நீ வீடியோ இவ்வளவுதான், ரொம்ப ஜாலியா ரொம்ப ஹாப்பியா நீ போயிடுச்சு. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் இல்ல ஃபாலோ மட்டும் பண்ண மாட்டீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்.